ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஹரிஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லுக் கிராஃப்ட். இதில் நம்ம சர்வைவல் தான் ஆட போகிறோம். ஃபஸ்ட்டு சர்வைவல் விளாட்றேன். என்ன ஆக போகுது தெரில. நான் ஏற்கனவே பழைய வேர்ல்டு போட்டேன், ஆனால் அது வேண்டான்ட்டு அது சும்மா ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான். அதனால தான் ஐயோ க்ரியேட்டிவில் கோ பேக். சர்வைவலே போதும், நார்மலே போதும். ஓகே, போனஸ் செஸ்ட்டு உண்டு. கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிக்கோ. ஏன்னா எனக்கு அந்த இது சப்போர்ட்டாக இருக்கும். கீப் கஸ்டம் பயமேஸ் ஓகே, எல்லாமே ஓகே தான். அட்டு சீட்ஸ் ஓகே. ஆல்வேஸ் டேஸ்னா வேணாம். கீப் இன்ட்ரி இது டெய்லி இது அது வரும். ஓகே, க்ரியேட் பண்ணுவோம். எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ஓக் லாக் அந்த பயம் கிடச்சிச்சுன்னா நல்லது. நான் கரெக்டாக வில்லேஜர் நான் கூட நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வராதே. பக்கத்தில் எங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க, அதான் டிங் டிங்னு கேட்குது. கேட்குது. என்னடா மரத்து மேலே இறக்கி விட்டுருக்கீங்க, ஹத்தாடி பாருங்க. பால்ஸ் பஸ் ஐயோ கீழே, ஐயோ பச்சு ஐயோ ஐயோ என்னடா சை ஷிட். இது கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. கொஞ்சம் பழகிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் லோக்குனால கொஞ்சம் கிராஃபிக் கொஞ்சமாக தான் இருக்கும். சரி, ஐயோ கொஞ்சம் கண்ட்ரோல் வேறு மாதிரி இருக்கு. கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, போட்டு செஞ்சால் நம்ம இந்த இடத்த விட்டே காலி ஆகிடலாம். ஏன்னா போட்டு செஞ்சு இது கிராஃப்டிங் டேபிள். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் பண்ணி ஸ்டிக்கு பண்ணி விட்டாச்சா. இப்போ எத்தனை வுட் இருக்கு, இந்த வுட் வச்சு செஞ்சிடலாம். அப்பா அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா. உங்ககிட்ட ஷவல் இருக்கா? ஷவல் இல்லையா? சரி, இது கிராஃப்டிங் டேபிளோட அடி பாடி இங்கே இருக்குடா. வச்சு ஷவல் தானா ஷவல் பண்ணி உட்டு தான் எனக்கு. ஓகே, போட்டு தானே இது என்னது பவுலா? போட்டு தான் வேணும். போட்டே வித்தியாசமாக இருக்குடா. இது கொஞ்சம் வித்தியாசமான வருது, அதனால கொஞ்சம் நம்ம இங்கேருந்து வேற ஊருக்கு போக போகிறோம். ஏன்னா இங்கே ஃபுல்லி மரமாக இருக்குது. அப்புறம் அதாவது ஸ்னோவாக இருக்குது, அது சொல்கிறேன். அப்பா அடி லாகாகி ரொம்ப லாக் ஆகுறா. அப்பா அடி கொஞ்சம் திட்டுறா. இங்கிட்டு ஐயோ நேராக பார்த்து ஆத்தாடி டிபிபி நிற்கிறேன்டா. ஒன்சம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிபிபி மட்டும் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டிபிபி ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஐயோ இந்த போட்டை கண்ட்ரோலே பண்ண முடியலடா. ஜஸ்ட்டு மிஸ். என்னடா ஆச்சு? ஐயோ இந்த போட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. எங்கேயோ நல்லா மாவு அரைச்சிட்டு இருக்கேன். ஐயோ என்ன இந்த சுத்துது. ஃபஸ்ட் பர்சன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் பர்சனுக்கு ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நடந்தே போயிடுவோம்டா, அதான்டா பெஸ்ட்டு. ஓகே, என்னடா ப்ரெட்டா? சரி சாப்பிட்டு போ. ப்ரெட்டே அட்டை மாதிரி இருக்குடா. என்னடா ஃபுல்லி ஐஸாக இருக்கு. சரி நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐஸ் இருக்க இடத்த விட்டு இங்கே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் ஐஸாக தான் இருக்குது.
எப்படி அந்த லேண்டுக்கு போகனே தெரியல. இங்கே இங்கே ஸ்னோவாக இருக்குது. ஸ்னோ இதில் போய் கொண்டு போய் விட்டாங்க. ஸோ சிட் அந்த மாதிரி இருக்கு. அங்கங்கே மஞ்சள் கலர். இன்னும் ஒத்த ஆடு கூட கிடைக்கல. எப்போ தூங்க போகிறேனே தெரியலையே. ஐயோ போச்சுரா. நம்ம சாப்பாடு பாரு கூட குறைஞ்சிட்டு வருது. என்ன பண்ண? நாம் ஸ்னோலேயே வீடு கட்டிடுவோமா? ஆனால் இங்கே ஒரே ஒரு மனம் தான் இருக்குது. சரி வாங்க வீடு கட்டுவோம். கரடி அடிப்பா. அடிக்க மாட்டேல. உனக்கு ஹெல்ப் பண்ணி விடுறேன். ஹெல்ப் பண்ணி விட்டேன். இரு போ. ஆக்ஸ் இருக்கு அப்புறம் இருக்கு. என்ன இந்த கரடி நம்மளே பார்த்துட்டு இருக்கு. சரி பார்க்கட்டும். வெற்றிருக்கிறத பார்க்குறது போல. இங்கே வீடை செஞ்சு அப்படியே போயிடலாம் போல. அந்த அளவுக்கு இதாக இருக்கும். அம்படுது. ஐயோ இல்லை அவ்வளோதானா? சரி இருக்கிறத வச்சு அப்படியே செஞ்சுட்டு போவோம். ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடு கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ கொஞ்சம் தூரத்தில் இருக்க மரத்தை யூஸ் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கோல் எடுக்கிறதுக்கு இந்த இருங்க அம்சம் இது ஆட் வருது இருங்க அம்சம். நம்ம இதில் கொஞ்சம் ஏர் கிராஷ் ஆகிடுச்சு. அதனால தான் பாருங்கள் ஸ்னோ. நான் இங்கேருந்து இந்த கேவில் இருந்ததே நான் இந்த கோல் எடுத்துக்கு லைட் நான் பண்ணேன். இது கொஞ்சம் நூறு மாதிரி ஸ்ட்ரக்சரு. இது லாகு நினைக்காதீங்க. இது கட்டை மண்ணு டேட்டு. அது தூரத்தில் இருக்க ஒன்றா எடுத்து ஆளெல்லாம் கொன்று எடுத்துட்டேன். காலைல போய் நாங்கள் தூங்கிட்டு காலையில் போய் எடுப்போம். சம்மண்டா காரம் கேளும் சப்பாடி. ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 64 பண்ணிட்டேன் கீழே இருக்க கோலை வச்சு. இன்னும் அது ஸ்னோவால் மூடிருச்சு. வரையாங்க. யாரா அது? கியோண்டா அடிச்சேன் இப்போ. ஐயோ ஒன்று அடிக்கிறான். ஸ்லோவாக மூவ் பண்ண முடியுது என்னால். கீழே போய் சம்பவம் இல்லைண்ணா. இங்கே ஒரு வழி இருக்குது. கீழே சம்பவம் பண்ணுற மாதிரி ஒரு வழி இருக்குது. அப்பா அடி. கீழே போடா. கரெக்டா. வீரா அப்பா அடி. சித்தாண்டா. பூடு போக்கு அடிச்சிருக்கு நம்மளுக்கு. பூடு இது ஓகே. ஐயோ ஸோ சேட் ஸ்டோனர்ஸ் இருக்குது இப்போ நம்மளுக்கு. சரி வாங்க நம்ம இங்கே இருக்க ஸ்டோன் பூடு ஐயனு காப்பர்னே நம்மளுக்கு தேவையில்லை. ஐயன் கிடச்சிச்சு அதுவே பெருமை. இது காப்பி கீழே ஆழமாக போதா? இது செட்டிங் வேற ஒழுங்காக வர மாட்டேங்குது. இல்லை ஆழமான போடா. கொஞ்சம் தூரமே. இப்போ இங்கே இருக்க அயனை மட்டும் எடுத்துட்டோம். பிக்காட்ஸ் எங்கடா? பிக்காட்ஸ் தான் இருக்குது. பிக்காட்ஸ் என்னடா இந்த மாதிரி இருக்குது நினைக்காதீங்க. இன்ஃபினிட்டி அந்த என்சான்மெண்ட் கிடச்சாலும் நம்ம ஆட்டா ஒரு பவாச்சும் எல்லாத்தையும் அடிக்கலாம். ஐயோ ஆட்டா வெட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு ஸ்டோன் பிக்காட்ஸ் எடுத்துட்டு அப்புறமே இதில் இந்த இதுக்குன்னா குறையவே மாட்டேங்குது.
உடையும் போல் அப்படியே அந்த இது விரிசல் விடுறது தெரியும் போல். அது நான் அப்போதே ஃபஸ்ட் இது ஒரு 20 கோபிள் ஸ்டோன் எடுத்து போடணும். சாப்பிட்றது கூட எவ்வளோ இல்லை, நம்ம ஓடவே கூடாது, ஸ்லோவாக தான் போகணும். ஸ்லோவாக போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடி இது முக்கால்வாசி வில்லேஜே இன்னும் தெரியல, இன்னும் ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த இது ஸ்டோன் வச்சு இது வெப்பன்னா செஞ்சுட்டேன். இப்போ இந்த அயன் ஸ்வாடை பார்த்தாலே சிரிப்பாக இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் இது கிணறு இருக்குது, அதனால இது வித்தியாசமான குரல்னா இருக்குது. இப்போ இந்த இன்னும் நிமிஷம் ஆகுது. நான் எப்படி இப்போ ஸ்டோன் அயன் மெயின் 1 2 தான் இருக்கா? ஐயா 2 வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு கோலாச்சு கிடச்சா கூட போகலாம். நான் எல்லா கோலும் சண்டை எடுத்துட்டேன். நான் கோல் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 ஃப்ரம் ஹைஸ் தமிழ் கேமிங். பாய் பாய்.